ஆபிரகாம், இன்று டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா கோரிக்கை மட்டும் இன்று ஏற்கப்படவில்லை. நாளையே அதற்கான முடிவு அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் நாளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களின் மற்ற 2 கோரிக்கைகளான நீட் வினாத்தாள் கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி, இது தவிர எஃப்ஐஆர் வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து வழக்குகளும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெற வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங் மற்றும் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவர் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்த சூழ்நிலையில் நாளை பிற்பகலுக்குள் நாங்கள் முடிவை அறிவிக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அமைச்சரின் ராஜினாமா அறிவிப்பு வெளியிடுவதில் உள்ள நிர்வாக நடைமுறைகள் மற்றும் சட்ட சிக்கல்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை செயலகம், இது தவிர உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட உயர்மட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்களோடு ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் இந்த முடிவு நாளையே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய போவது நாளை உறுதியாகும் என அங்கிருந்து டெல்லியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிர்வாகிகளிடம் அந்த உறுதிமொழியை ஜே பி நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் வாய்மொழியாக வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாளை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், நீட் விவகாரத்தில் 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுள்ள நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் கோரிக்கை தொடர்பாக முக்கிய முடிவை மத்திய அரசானது நாளை எடுக்க இருக்கிறது. விவரங்களை தலைமைச் செய்தியாளர் கண்ணன் வெளியிட கேட்டோம்.